கொரோனா காலத்துல ஏற்பட்ட கற்றல் இடைவெளியை நீக்க நாம கொண்டு வந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்தை சிறப்பாக நடத்தி காட்டினார். அந்த முன்னெடுப்புகளால 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் அதிகரிச்சிருக்கு. இந்த திட்டத்தினை நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பொருளாதார ஆய்வறிக்கையிலும் பாராட்டுக்களை பெற்றிருக்கு. அது மட்டுமல்ல, கற்றல் மற்றும் பயிற்றுவித்தலை எளிமையாக்க, நவீனமாக்க 80,000 ஆசிரியர்களுக்கு கை கணினிகளை வழங்கியிருக்கிறார். 22,931 ஸ்மார்ட் வகுப்புகளை அமைச்சிருக்கிறார். 8,209 ஹைடெக் லேபுகள் அமைச்சிருக்கிறார். மாணவர்களுடைய திறமைகள் அடையாளம் காட்ட கலை திருவிழா, மாவட்டந்தோறும் புத்தக திருவிழா, பன்னாட்டு புத்தக திருவிழா, மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வெளியுலக அனுபவம் கிடைக்க வெளிநாட்டு பயணங்கள் என அவர் செஞ்சிட்டு வர பணிகளை சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி தம்பி அன்பில் மகேஷோட வளர்ச்சியை பார்க்க அவருடைய அப்பா, என்னுடைய ஆறுயிர் நண்பன், அன்பில் பொய்யாமொழி இல்லையே என்ற வருத்தம் எனக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் பொய்யாமொழி இடத்திலிருந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.